வரைக்கும் இன்டெலெக்சுவல் ஆனஸ்டி அப்படின்ற அந்த முறையில் ஒரு நேர்மையாக தான் சொல்கிறேன். சீமான் முன்னெடுத்த இந்த முயற்சிகள் இருக்குது இல்லையா, இந்த கால்நடைகளினுடைய மேய்ச்சலுக்கான உரிமை, அதை பாதுகாக்கிறதுக்காக மாடுகளினுடைய மாநாடு, வெரி ரெவல்யூஷனரி, வெரி இன்னோவேட்டிவ், ரொம்ப புதுமையான, ரொம்பவும் வியப்பை தரக்கூடிய, இப்படி ஒரு ஐடியா எப்படா வந்துச்சு வா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு முயற்சி. இது உலகத்தில் எந்த நாட்டிலையும் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கல, எந்த தலைவருக்கும் இப்படி ஒரு எண்ணம் தோன்றலை. அந்த விதத்தில் இந்த சீமானுக்கு வந்து இந்த ஐடியா அது உண்மையிலேயே நம்ம எல்லாருமே கட்சிகளை கடந்து பாராட்ட வேண்டிய ஒரு செயல்ங்க இது. அதே மாதிரி இப்போ நடந்த மாடுகள் எல்லாத்தையும் ஒரு மாடு மேய்க்கிறவராக போய் நின்று கொண்டு போய் அந்த மாடு மேய்க்க வச்சது, மேய்ச்சலுக்கான உரிமையை நிலைநாட்டுறதுக்காக மாடு மேய்க்கிறவராக போய் ஒரு அரசியல் தலைவர் நின்றது. இதெல்லாம் கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாது. இந்த உலக நாடுகள் இருக்கக்கூடிய யாருக்குமே அப்படி தோணலை. சீமானுக்கு அது தோணி இருக்கு. அதனால கட்சிகளை கடந்து நம்ம சீமானை பாராட்டணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதனுடைய தாக்கம் எவ்வளவு தூரம் அப்படின்றத பற்றி நம்ம வந்து இன்னொரு பல காணொலிகளில் நம்ம அதை தொடர்ந்து ஆராய்ச்சி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்க பாருங்க. இதுல நீங்க மற்ற கட்சிக்காரர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க தலையில நறுக்கும் ஒரு கொட்டை வச்சு நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் பயனுள்ள விதத்துல ஏதாவது உருப்படியா சில சஜஷன்ஸ் சொல்லுங்கடா. சும்மா வெறுமனே இந்த தலையில எந்த டை அடிக்கிறது, எந்த பேண்ட்ஸ் போடுறது, எந்த சட்டையை போடுறது, உள்ள போட்டுக்கிற பனியன் தெரியுற மாதிரி சட்டை போடலாமா போடக்கூடாதா, எந்த செருப்பு போடுறது, அப்புறம் டோப்பா வைக்கிறதா இல்ல ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறதா அப்படின்ற இந்த மாதிரி சில்லறத்தனமான விஷயங்கள் அதெல்லாம் முக்கியமாக இருக்கலாம். ஏன்னா நீங்க ஆய்வு செய்து அதெல்லாம் பண்றீங்க. அதோட நிறுத்திடாம இந்த மாதிரி உருப்படியா லாங் டேர்மா, அதாவது வெறுமனே வாக்கு அரசியலையும் தாண்டி மக்களை மையப்படுத்திய, உயிர்களை மையப்படுத்திய சில பரிந்துரைகளுக்கு சொல்றதுக்கு அவங்கள்ட்ட நீங்க யோசிக்க சொல்லுங்க. அப்படியெல்லாம்